ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் என்ன வீடியோ இன்றைக்கி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் டைமில் ஸ்கின்னை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி நம்ம சிம்பிளாக ஒரு ஃபேஷியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி என்னோடய ஃபேஸ்க்கு தேவையான அளவு காய்ச்சாத பசும்பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த பசும்பால் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பேக்கெட் பால் வாங்கி அதை காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. ஒரு வார்ம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கிளென்சர் எப்படி நம்மளோட ஃபேஸில் டீப் க்ளீன் பண்ணுதோ அந்த வேலையை இது ஒரே ஒரு மில்க் மட்டும் நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம பால் எடுத்திருக்கோம். இது மாதிரி காட்டன் இல்லாட்டி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு இதில் டிப் பண்ணி இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணுறேன். இது மாதிரி நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வைப் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா டர்ட்டுமே சூப்பராக கிளியர் ஆகி வந்துடும். நீங்கள் இது போல் வைப் பண்ணிவிட்டு அந்த காட்டனோ இல்லாட்டி ஸ்பாஞ்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ டர்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த பால் நம்ம டெய்லியுமே இது மாதிரி நம்ம பாலை வச்சுட்டு நல்லா வைப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃபேஸில் இருக்க டர்ட் நல்லாவே க்ளீன் ஆகும். அப்புறம் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். பிகாஸ் நான் மொபைல் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கையில் தான் வச்சுட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். ட்ரைபாட் பாப்பா உடச்சிட்டா, அதனால் நான் கையில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு கையிலே பிடிச்சிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ்க்கு தேவையான அளவு ரைஸ் ஃப்ளாரு, ஒரு விட்டமின் இ கேப்சூல், அதுக்கப்புறம் பப்பையா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கையிலேயே ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பப்பையா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக தேவையான அளவு தயிர் மட்டும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப ஆக்னி ஸ்கின் இருக்கவங்க இந்த ஸ்க்ரப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது ரொம்ப இன்னும் அக்ரிவேட் பண்ணி விட்டுரும். நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பு போட்டு நல்லா தேய்க்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அவங்க இந்த ஸ்க்ரப்புக்கு வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காஃபி தூள், அது கூட மின்ட்டோட ஜூஸு, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சிட்ரிக் இருக்க மாதிரி ஜூஸு அதை ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ்க்கு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பை நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் நெக்குக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நான் பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப் பண்ணுறதும் ஒரு 5 மினிட்ஸ் 3 to 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணுங்க போதும்.
ரொம்ப அழுத்தியும் பண்ண தேவையில்ல. ஜென்டிலா நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும். இந்த பப்பையா ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ரொம்ப க்ளோவும் குடுக்கும். ஸ்கின் வந்து இந்த டீடான் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் ஃபேஸு. இது வந்து 15 டேஸ் ஒன்ஸ் நீங்க பண்ணலாம். நோஸோட சைடில், அப்புறம் ஒரு சிலருக்கு மவுத்தை சுற்றி எல்லாமே பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக நாளாக கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். இன்னொன்று அந்த நோஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா எதனால் கருப்பாகுது அப்படின்னா டேண்ட்ரஃப் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கருப்பாகும். ஸோ நீங்கள் வந்து அதை தலையில் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நோஸ் சைடில் இருக்கிற பிளாக் வந்து கம்மியாயிடும். பாருங்கள், நான் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் டோனர் பண்ணிட்டேன். இப்போது மசாஜ் தேர்ட் ஸ்டெப்பு. அதுக்கு கொஞ்சமாக பப்பாளி வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூட அலோவேரா ஜெல்லு இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து ரோஸ் வாட்டர் டோனர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு டோனர் தான். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது உங்களோட ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுவும் ஜென்டிலாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இதுக்கு மெயின் திங் அந்த பப்பாயா பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் ஏதோ ஒரு ஸ்டெப், ஆனால் ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க. ரொம்ப ஜென்டிலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் ஒரு 15 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. இதில் கண்ணு மேலே எல்லாமே நம்ம மசாஜ் பண்ணலாம். பண்ணும்போது அண்டர் ஐ சர்க்கிள் இருந்தாலும் கம்மியாகும். ஸோ அதனால் நம்ம வந்து கண்ணு மேலலாம் இது போடக்கூடாதோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துடாதீங்க. தாராளமாக கண்ணு மேலே எல்லாமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த ஃபேஷியல் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல க்ளோ இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணை சுற்றி ரிங்கிள்ஸு, அதுக்கப்புறமா லாஃபிங் லைனு இது இருக்கும்போது இந்த லைன்ஸ் எல்லாமே நல்லா அதை வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் மசாஜ் பண்ணிங்கன்னா அது நாளாக நாளாக கொஞ்சம் கிளியர் ஆகிடும். மசாஜுமே பார்த்தீங்கன்னா டவுன்வேர்டில் பண்ணக்கூடாது, அப்வேர்டில் தான் பண்ணணும். நீங்கள் பண்ணும்போது காது கழுத்து எல்லாமே சேர்த்து கவர் பண்ணி பண்ணிக்கோங்க.
ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க மட்டும் அதாவது ஆக்னி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க மட்டும் அந்த ஸ்க்ரப்புக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு காஃபி பவுடரில் ஒன்றா மின்ட் ஜூஸை இல்லாட்டி ஏதோ ஒரு சிட்ரிக் இருக்க மாதிரி ஜூஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபேஸில் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ண தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா போதும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக டோனர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். பாருங்கள், நான் மசாஜ் பண்ணி முடிச்சுட்டேன். நான் வந்து இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஸ்கின்னை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல க்ளோ இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பேக் போட்டுக்கலாம். பேக்குக்கு பார்த்தீங்கன்னா டர்மரிக் கொஞ்சமாக, நலங்கு மாவு, அது கூட கொஞ்சமாக பப்பாயா அந்த பல்ப் எடுத்திருக்கேன். இந்த நலங்கு மாவு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி நலங்கு மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இது நான் ஏன் கையில் எடுத்து அப்ளை பண்ணுறேன்னா, நம்ம வந்து அந்த பப்பாயா போட்டிருக்கனால ப்ரஷ்ஷில் எடுத்து அப்ளை பண்ணும்போது அது சரியாக வராது. அதனால தான் நான் கையில் அப்ளை பண்ணுறேன். ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது அது கீழே கொட்டிகிட்டே இருக்கும். இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி மூமெண்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுங்க. காது, நெக்கு எல்லாமே கவர் பண்ணி ஃபேஸை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், 20 மினிட்ஸ் விட்டுட்டு நான் அந்த ஸ்க்ரப் பண்ண மூமெண்ட் மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா சோப் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம லிப்ஸும் ஃபேஸும் ஒரு மாய்ஸ்சர் பண்ணணும். அதுக்காக நான் நார்மல் வேஸ்லின் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா குட் வைப்ஸோட மல்டிவிட்டமின் க்ரீம் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன க்ரீம் உங்களுக்கு எப்போவும் போடுவீங்களோ அது ஏதோ ஒரு க்ரீம் போட்டு ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் லிப்ஸும். போட்டுட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சோப்போ எது போடுவீங்களோ அதை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பட் இது ஃபேஷியல் இது முடித்த உடனே சோப் போடக்கூடாது. அவ்வளோதான், நம்ம வீட்லேயே பண்ணிக்கிட்ட ஃபேஷியல் முடிஞ்சது. இது மாதிரி நீங்களும் இந்த லாக்டவுன் டைமில் வீட்லேயே இது மாதிரி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.